என்னோட சேனல்ல நியூவா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கே ஷஷ்டிக் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், இந்த சண்டே ஒரு 6:30க்குலாம் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறனால. ஸோ எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நேராக போய் எப்போவுமே எந்திரிச்சோன்னா நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா? ஸோ போய் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து நம்ம முருகனுக்கு தான் அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ண போகிறோம். லைட்டாக அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இருக்க கல்கண்டெல்லாம் எடுத்து நம்ம காக்காவுக்கோ இல்லை எங்கேயோ வச்சுருவோம் நம்ம. ஸோ விளக்கும் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு நான் பூஜைக்கு எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த இடத்த. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிச்சனுக்கு வந்துட்டு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணி முடிச்சாச்சு காலையிலேயே. அதுக்கப்புறம் வந்து நம்ம சஷ்டி விரதத்துக்காக நம்ம முருகனுக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பூஜைக்கு வந்து இது அபிஷேகத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருவேன் நான். ஸோ அதே மஞ்சள் என்னென்ன அபிஷேகம் பண்ண போகிறோமோ பால், தயிர், ஹனி எல்லாத்தையும் வச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க வாசகவை திறக்கும் போது சாமி கும்பிடணும். ஸோ கிரகலட்சுமி நம்ம கையெடுத்து கும்பிட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறம் வாசகவை திறந்து அதுக்கப்புறம் அந்த சின்ன கதவையும் பூட்டியும் திறந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா செடியை வந்து க்ரீனரிஸை பார்க்குறது ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஏர்லி மார்னிங்கு. ஸோ அதுக்கு வந்து தண்ணி ஊற்ற முடியலனாலும் இந்த மாதிரி நான் வந்து ஸ்ப்ரிங்க்லர் வச்சு நல்லா தண்ணி ஸ்ப்ரிங்க் பண்ணி விட்டுருவேன் நான். கொஞ்சம் அன்றைக்கி அந்த டே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காக்காவுக்கு வந்து பிஸ்கெட்ஸ் ஒரு 3 to 4 பிஸ்கெட்ஸ் கட் பண்ணி அது சாப்பிட்டு பறந்து போகிற அழகே ஒரு அழகு தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி June 1 அப்படிங்கிறனால என்னோடய இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே சஷ்டி, பிரதோஷம், அமாவாசை, பஞ்சமி எல்லாமே இதில் நோட் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு டெய்லி கேலண்டரில் பார்த்தா தான் எனக்கு ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறனால சூப்பரான காஃபி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் உட்காந்து ஒரு 5 to 10 minutes வந்து இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு எனக்கு குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். இது சண்டே மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். மற்ற டேஸில் வந்து கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. என்னோட முருகனுக்கு நான் பேர் வச்சுருக்கேன், திருப்பூர் முருகன் வச்சுருக்கேன் பேர். இது சஷ்டிக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வராகி அம்மன், அப்புறம் புட்லூரில் இருக்க பூங்காவனத்து அம்மன், அப்புறம் வராகி அம்மன் இவங்கெல்லாம் தான் சஷ்டிக்கு பிறக்கிறதுக்கு காரணம். ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்காக நான் கும்பிடுவேன். ஸோ என்னோடய முருகனுக்கு வந்து மஞ்சள், பால், தயிரில் வந்து அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுவேன் நான். ஸோ இந்த தண்ணி என்ன பண்ணுவேன்னா போய் செடிக்கு நான் ஊற்றிடுவேன். அபிஷேகம் பண்ண தண்ணியை தலைக்கு தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து செடிக்கு ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாமிகள் அபிஷேகம் பண்ணி துடைக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாக இந்த மாதிரி டவல் மாதிரி வச்சுருப்பேன். இப்போ முருகனுக்கு வந்து எல்லாம் தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா ஜவ்வாதெல்லாம் பூசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன ஃபாஸ்டிங்க்கு வந்து என்னென்னா மாம்பழமும் பனானா வச்சுட்டு அதை நெய்வேத்தியம் பண்ணிட்டேன் நான். அதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம அலங்காரம் பண்ணும்போது வச்சுருந்தோம் இல்லையா பூ, அதை கொண்டு வந்து இந்த மாதிரி வாஸ்து பாத்திரத்தில் வச்சு வெளியே வச்சுருவேன். இது நல்லா குட் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் பண்ணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் முருகனை போய் அங்கே நம்மளோட சாமி பூஜை ரூமில் வச்சுட்டு அங்கே இருக்க சாமிக்கெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெறும் இந்த ஆப்பிள் அண்டு இது பனானா மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் நான் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறனால ஒரு 4:30 இந்த மாதிரி டைமில் நான் போய் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் நான். அன்னையோட அவுட்ஃபிட் இது தான் உங்களுக்கு. ஸோ சின்னதாக ஒரு க்ரீன் பேண்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லிப்பர்ஸ் அண்ட் இது போட்டிருந்தேன் நான். அன்றைக்கி வந்து அறுபடை முருகன் கோயிலுக்கு தான் வந்தேன் நான். கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேனால கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. அதை முடிச்சுட்டு நான் அங்கேருந்து ஒரு 5:30, 6:30, 6:40க்குலாம் நான் வந்துட்டு அடைய ஆனந்த பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறனால போய் அங்கே போயாச்சு. என்னங்க எவ்வளோ தான் மெனு கார்டு நம்ம பார்த்தாலும் கடைசியாக நம்ம சூஸ் பண்ணுறது இட்லி, தோசை தாங்க. அதுதான் என்னோட ஸ்பெஷல் எப்போவுமே. எனக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு யோசிப்பேன் வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறனால. அதனால் எப்போவுமே யூஸ்வலாக என்ன தோசை, இட்லி சாப்பிடுவோம்ல அதே கடைசியில் ஆர்டர் பண்ணிடுவேன் நான். ஸோ அது மாதிரி அன்றைக்கி வந்து நான் ஆர்டர் பண்ணுறது சாம்பார், மினி இட்லியும் கல் தோசையும் சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து இந்த காஃபி மை ஃபேவரெட்ங்க. எனக்கு கடைக்கு போனாலே அந்த காஃபி தான். ஏன்னா அப்பா எப்போவுமே வந்து கடைக்கு போனால் தான் காஃபி வாங்கி தருவார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு கடையில் காஃபி எனக்கு வாங்கி கொடுத்தாரு 28 அன்னைக்கு. ஸோ அதெல்லாமே எனக்கு ஞாபகம் வரும். ஸோ அங்கேருந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ வர வழியிலே பார்த்தீங்கன்னா 6 o'clock எனக்கு ஆன்லைன் கிளாஸ். இது மாதிரி நான் வந்து நிறைய ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் படிப்பேன் நான். படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது என்ன கிளாஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் அப்கமிங் டேஸில் சொல்கிறேன் நான். அது கிளாஸ் முடியறதுக்கு ஒரு 9:15 மேலே ஆயிடுச்சு. வந்துட்டு திருப்பி பசிக்க ஆரம்பிச்சிருந்துங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஃப்ரிட்ஜில் பார்த்தா ஒரு 2 தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு ஒரு பச்சை தண்ணி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புளி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதை வந்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம்,
கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளித்து அதை வந்து பச்சை சட்னி ரெடி பண்ணிட்டேன். நான் டக்குன்னு யோசிச்சு அடியாதான். அதுக்கப்புறம் அதுக்கிடையிலே வந்து கிச்சனில் இருக்க திங்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நல்ல ஒரு தோசை போட்டு ஒரு 3 தோசை போட்டுட்டு இந்த சட்னி ஊற்றி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுறேன். நான் கிச்சன் எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10:30க்குலாம் நான் போய் படுக்க போயாச்சு. நான் இந்த மாதிரி சண்டே vlogs பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சண்டே பார்க்கலாம். பாய்.